வீடு கட்டும் பொழுது வீட்டோடைய மனையில சர்ப்பம், தேள் அது போன்ற விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை, கரையான் புற்று தோன்றுதல் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறதா? அந்த மனை அதிகம் தோஷத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்றத இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு வீட்டுல நடக்கும் பொழுது திரும்பவும் அது நிகழாமல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மதுரையே காக்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடியவர் 18ஆம் படி கருப்பு. இந்த கருப்பனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வீட்டுல எந்த விதமான விஷ ஜந்துக்களுடைய தொடர்பும் வரவே வராது. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 27 நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துக்கும் திருவாதிர நட்சத்திரத்திற்கும் இந்த அமானுஷ்யமான விஷ ஜந்துக்களுடைய வரவை நம்ம வீட்டுல தடுக்கிற சக்தி உண்டு. இந்த நட்சத்திரத்துல அழகர் மலையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பிற்குரிய சந்தனத்தை கொண்டு வந்து பன்னீர்ல கரைத்து வீடு முழுவதும் நீங்க தெளிக்க கட்டாயமா எந்த விதமான விஷ ஜந்துக்களுடைய நாட்டமும் உங்க வீட்டுக்கு வராது. ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் கூட அது முழுமையாக விலகிவிடும். அது மட்டுமல்லாது இதை செய்ததற்கு பிறகு உங்க வீடு ஒரு புது பொலிவுடன், வீடு கட்டப்படாமல் இருந்தாலும் கூட, வீடு எதிரிகளால் சூழப்பட்டாலும் கூட அந்த வீடு முழுமையாக விடுதலை அடைந்து ஒரு பெரிய நிம்மதியை நம் 18ஆம் படி கருப்பன் நிச்சயம் தருவார்.